வெல்கம் டு பர்வின் ஃபுட் ட்ரெயில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக் கிரேவி பார்க்கலாம். எக் கிரேவிக்கு தேவையான 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பட்டை, லவங்கம், கிராம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான ஆனியன் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இது கூட பொட்டுக்கல்லையும் சேர்த்து ஊற்றலாம். சேர்த்து ஊற்றினா கொஞ்சம் திக்னஸ் நல்லா வரும். அதுக்காக சேர்த்து போட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான புதினா, கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்தா டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கொதி வந்த உடனே ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அப்போ தான் நல்லா உடையாமல் வரும். டக்குன்னு முட்டை உடச்சி ஊற்றின உடனே கரண்டி விட்டு கலராதிங்க, உடஞ்சிரும். ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா 15 நிமிஷம் கூட ஜாஸ்தி குக் ஆச்சுன்னா கூட ரப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு 10 நிமிஷமே போதும். ஸ்லோ சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் எக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை இதை வச்சு சாப்பிட்டோன்னா நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு நம்ம எங்கன்னா வெளியே போனோம், சரி கிரேவி என்ன பண்ணுறது தெரியல, எதனா டக்குன்னு செய்யணும்னா இதில் ஒரு 10-15 நிமிஷமே போதும் இந்த கிரேவி பண்ண. சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக வெளியே கிளம்பலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.